இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. மல்லிகை செய்யலாம் வாங்க. 1 கப் மைதா மாவு, தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு அதை ஒரு டிஃபன் மூடியை வச்சு கரெக்டாக எல்லாருமே ஒரே ரவுண்டாக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதித்த தண்ணியில் இந்த சப்பாத்தியை ஒன்று ஒன்றா போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த அன்னக்கரண்டியில் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி ஃபுல்லும் கீழே வடியும். இந்த சப்பாத்தி வந்துடும் நம்மளுக்கு நல்லா. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சு ஃபேனில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் துருவின தேங்காய் 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, ஏலக்காய் 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஞ்சிருச்சு அந்த சப்பாத்தி. அதை எடுத்து வச்சுட்டு நடுவில் அந்த ஸ்டஃபிங் அந்த தேங்காய் இதெல்லாம் வச்சு மடக்கி சுருட்டி வச்சுக்கலாம். மல்லிகை ரெடி ஆயிடுச்சுங்க.